எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சுவையில் புளியோதரை அல்லது புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கோவிலெல்லாம் நமக்கு ரொம்பவே பிடிச்ச பிரசாதம் இந்த புளியோதரை. இப்போ வாங்க அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், பச்சை கடலை பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் மட்டும் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட கடுகு 1 ஸ்பூன் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம காஷ்மீரி மிளகாய் ஒரு 5-6 சேர்த்துருக்குறோம். இது நல்ல கலரை கொடுக்கும் புளி சாதத்துக்கு. எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே சாதத்துக்கு வாசனையை கொடுக்கும். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் பயன்படுத்துகிறேன். அதனால் இந்த கட்டத்திலேயே கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கடுகு பிடிக்காதவங்க அதை தவிர்த்திடலாம். ஆனால் கடுகு போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிதமான தீயில் நான் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து ஆற வச்சு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்று விடாமல் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. பெருங்காயம் கூட நல்லா உப்பி வந்துடுச்சு. இந்த கட்டத்தில் இதை அப்படியே ஒரு நல்ல தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப 100% நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பான ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொடி தான் நம்ம புளியோதரைக்கு நல்ல ஒரு சுவையையும் மணத்தையும் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து எடுத்துருக்குறோம். சாதம் வடிக்கிறப்ப கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். சாதம் நல்லா வெந்திருக்கணும், விதையாக இருக்கக்கூடாது. அதுபோல் வடித்து இந்த மாதிரி ஒரு அகலமான பேசினில் மாற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது கொஞ்சமாக ஃபேன் காற்றுல ஆற வச்சுடுங்க. ரொம்பவும் ஆறிடக்கூடாது. ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம புளிரசம் ஊற்றி கிளறணும். அப்போ தான் அந்த புளிரசத்தோட சாறு நல்லா சாதத்தில் ஏறும். அடுத்ததாக இந்த புளி சாதத்துக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு பழைய புளி, புது புளி 2 கலந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சுட்டு எந்த அளவு குறைவான தண்ணியில் உங்களுக்கு புளியை திக்காக கரைக்க முடியுமோ அப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளிரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி, நல்லெண்ணெயுமே குளிர்ச்சி தான். புளி சூடு, அந்த புளியோட சூட்டை சமன் பண்ணணும்னா நம்ம வெள்ளெண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சாதம் வழுவழுப்பாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் குறைவான நல்லெண்ணெய் பயன்படுத்துறதுக்கும் கூட இந்த விளக்கெண்ணெய் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இருக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதன் பிறகு பச்சை கடலை சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 2-3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை ஒரு கையளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடுங்க. உங்களுக்கு கடலை நிறைய பிடிக்கும்னா 2 கை சேர்த்துக்கலாம். கடைசியாக ரசம் ஊற்றி கிளறினதுக்கப்புறம் கூட ஒரு கை வறுத்து போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு புளி சாதத்துக்கு துவையல் எதுவுமே தேவையில்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிறகு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் இந்த கட்டத்தில் கொஞ்சம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அரைச்ச பொடி முழுசுமே இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறதில்ல. அந்த பொடியை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஆரம்பத்தில் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை கடலை வேர்க்கடலைலாம் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ரசத்தை ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து வரணும். நம்ம 2 எண்ணெய் கலந்ததுனால இந்த மாதிரி பொங்கி வருது. அதை கிளறி விட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் நுரையோடு போடும்போது உப்பு அளவு தெரியாது. நுரை அடங்கினதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கைக்கிற மாதிரி போட்டால் தான் சாதத்தோட கிளறும் பொழுது உப்பு சரியாக இருக்கும்.
இப்போ புளி ரசம் நல்லா கொதித்து வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த கட்டத்தில் கொஞ்சமாக வெல்லம் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாமே சமன்படுத்தி ஒரு நல்ல சுவை கிடைக்கும். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லாவே திக்காகிடுச்சு. இன்னும் திக்காக தேன் மாதிரி வரணும். அதுக்கு நம்ம அரைச்ச பொடியை இந்த கட்டத்தில் சேர்த்து விடலாம். நம்ம வறுத்து அரைச்ச பொடியை இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டிங்கன்னா இன்னுமே குழம்பு நல்லா திக்காகிடும். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சு விட்ருங்க. குழம்பு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டதுனால உங்களுக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், குழம்பை நம்ம இறக்கிடலாம். இது இப்போ தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு பாட்டில் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3-4 வாரம் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிளறி வச்சிருக்கிற சாதத்தில் இந்த பொடியை தூவி இந்த பொடி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப மசிச்சிடாமல் பார்த்து கிளறுங்க. சாதத்தோட எல்லா பக்கமும் அந்த பொடி பரவி இருந்தால் தான் உங்களுக்கு ரசம் ஊற்றி கிளறும் பொழுது இந்த பொடி பரவலாக இருக்கும். இப்போ இந்த அளவு பொடி மிச்சம் இருக்குது. இன்னொரு தடவை புளி சாதம் செய்கிறதுக்கு இது சரியாக இருக்கும் அளவு. இப்போ புளி ரசத்தை ஊற்றி சாதத்தை கிளறி எடுத்துக்கலாம். இந்த அளவு எண்ணெய் அதிகம்னு நினைப்பீங்க. நான் குறைவாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை விட அதிகமாகவே எண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த புளி ரசம் நல்லா இருக்கும். புளி சாதம் நல்ல எண்ணெய் பசக்கோடு கிடைக்கும். இருந்தாலும் நம்ம ஓரளவு குறைவாக தான் சேர்த்துருக்குறோம். புளி ரொம்ப சுண்டிட்டதுனால உங்களுக்கு அந்த எண்ணெய் நல்லா தெரியுது. இன்னும் நீண்ட நாட்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமான எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க. ஈரக்கரண்டி ஈரக்கை படாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் என்னோடய சஜஷன் அப்பப்போ கொஞ்சமான அறையில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு தாளிப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை வேர்க்கடலை சேர்த்து வறுத்துருந்தோம் ரசம் செய்யும்போது. அதுக்கப்புறம் மேலே அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருக்காது. அதுக்காக மேலே கொஞ்சம் ஒரு கை கடலை வறுத்து போட்டிங்கன்னா மொறுன்னு கடலை இருக்கும். அந்த நம்ம முன்னாடி போட்ட கடலையில் அந்த மசாலாலாம் ஏறி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேண்டான்னா. ஆனால் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா தனியாக கடலை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாதத்தோடையே சேர்ந்து மொறுப்பாக கடலை தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கிளறியாச்சு. சுவையான கோவில் புளியோதரை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தினம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சுவையும் நலமும் அறிமுகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.